அனைவருக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் பாண்டியன் அண்ணா அவர்கள் வந்து நான் முன்னேறணுங்கிறதுல அவருடைய பங்களிப்பு அதிகம். நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அவர் தான் வந்து கோடியில் ஒரு படத்தை எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது. அடுத்தது இன்றைக்கி வந்து தயாரிப்பாளர் இங்கே இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும். என்றைக்குமே உண்மை கதை தோற்றது கிடையாது. இது ஒரு உண்மை சம்பவம். இந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும். ஏன்னா இந்த ஆண்டு வந்து நந்தன் படம் சிறந்த கதை. அதே மாதிரி வர்ற ஆண்டு இந்த படமும் சிறந்த ஒரு கதை, ஏதோ ஒரு அவார்டு, ஏதோ ஒரு விருதுகளை இந்த படம் பெறும். ஏன்னா ஒரு உண்மை சம்பவம். ஏன்னா என் லைஃப்பில் நடந்தது. நாங்கள்லாம் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தவங்க. அதனால் என் லைஃப்பில் நடந்தது. எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு 50 ஆண்டுகள் இங்கே வந்திருக்கோம். எனக்கு 37 வயசு ஆகுது. ஒரு 50 வருஷம் இருக்கும். அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு எனக்கு. அது மாதிரி எனக்கு வேலையாக பார்க்கும்போது அந்த டனல் ஒன்று சொன்னாங்கல்ல, அது ஒரு ட்ராயிங் பண்ணி டேரக்டரை காமிச்சிட்டு ஒரு மினியேச்சர் ஃபஸ்ட்டு ஒன்று பண்ணோம். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து மினியேச்சர் பண்ணோம். மினியேச்சர் பண்ணி அப்போ சசியார் வந்து பார்த்துட்டு அது மேக்கிங்காக எப்படி பண்ணலாம், ஏன்னா செலவும் பண்ணணும், அது நல்லா மிகப்பெரிய ஒரு பிரமாண்டம் இருக்கணும். அதில் ஏன்னா கேமரா வைக்கணும், கேமரா ஒர்க்கிங் பிளேஸ் போகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டூடியோவில் செட்டு போடலாம், ஆனால் அங்கே செட்டு போடும்போது ஒர்க்கிங் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் அது எப்படி மேக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து பேசி அது மிகப்பெரிய ஒரு பிரமாண்டமாக ஒரு விஷயம் பண்ணோம். அதன் பிறகு ஒரு அகதிகள் முகாம் ஒன்று பண்ணோம். அதுவும் அப்படி தான். ஏன்னா அகதிகள் முகாம் வந்து ஒரு லைவாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும். எந்த ஒரு விஷயமும் ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மெனக்கடுவேன் எப்பயுமே. இந்த படத்தை அப்படியே மெனக்கட்டேன். நல்லா வந்திருக்கு. விஷுவலாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்கு. சசி அண்ணன் கூட எனக்கு 3வது படம் நந்தன் படம் ஒர்க் பண்ணேன். நல்ல படம். அது ஒரு உண்மை கதை. தமிழ்நாட்டு அளவில் பேசப்பட்ட படம். அதே மாதிரி நம்ம படமும் பேசப்படும். மிகப்பெரிய வெற்றி அடையும். சத்யேஸ்வா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் உதயணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படினாலும் நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம், ஆனால் அது அழகாக அந்த ஃப்ரேமில் காமிக்கிறது உதயண்ணா நம்ம அழகாக காமிச்சிருப்பார். யாராச்சும் பேர் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கணும். வணக்கம், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். படத்தில் ஃபஸ்ட்டு வந்து பாண்டியன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதேமாதிரி டைரக்டர் கழுகு படத்துலேயும் ரொம்ப இம்ப்ரெஸ் தான் வருது. அவர் அவ்வளோ சீக்கிரம் லைட் பண்ணாலும் அவர் வந்து லைட்லாம் எல்லாத்தையுமே ஃபுல்லாக கான்ட்ராஸ்டாக வேணுன்றதுல ரொம்ப ஆடம் பிடிச்சி மேக்கிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். அதுக்கப்புறம் ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஒரு செட்டு ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து எப்படின்னா ஈவிப்பில் கிரவுண்ட் லெவலில் ஒரு 8 அடி ஃபீட்டு ஆழம் தோண்டி அதில் தான் செட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது அந்த ஈவிபியை டென்ஷன் ஆகிற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஃபீட்டுக்கு 8 ஃபீட்டில் ஃபுல் லைனாக ரொம்ப பள்ளம் தோண்டி அதில் சசிகுமார் சார் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதில் முட்டி போட்டுனே ரொம்ப வேகமாகவும் போனோம். அந்த மேக்கிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருந்தது. அது ஜிப்ரன் சார் இட்ஸ் வெரி இம்ப்ரெஸ், மை ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். அவர் தான் அடுத்த படம் அந்த அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. தேங்க்யூ. பாண்டியன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன்.